ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு இமேஜை பேப்பர் கட் பண்ணி எடுத்த மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே நான் இங்கே எனக்கு தேவையான இமேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்ட் லேயர் மட்டும் லாக்கில் இருக்கும். ஸோ வேறு எந்த லேயருமே இருக்காது. நம்ம Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணி 2 லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே இதை 2 தடவை டூப்ளிகேட் பண்ணி லேயர் 1 காப்பின்னு இருக்கும். இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 1ன்னு வச்சுக்கிடுவோம், இதுக்கு 2வது லேயர்னு வச்சுக்கிடுவோம். ஸோ அதே மாதிரி இங்கே பேக்கில் லாக்கில் இருக்கும். இந்த லாக் பட்டனில் நீங்கள் அன்லாக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து 0ன்னு இருக்கும், இதை வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நேம் பூரா சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ லேயரை காப்பி பண்ணி நம்ம டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டோம். இதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிற லேயரை தவிர மற்ற 2 லேயரையும் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டு மாதிரி இருக்கிற ஐக்கானை கிளிக் பண்ணால் அது நம்மளுக்கு ஹைட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் இந்த லேயரை கிளிக் பண்ணி இங்கே ரைட் சைடில் லேசர் டூலுக்கு கீழே பாலியான லேசர் டூல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இமேஜை லைட்டாக ஜூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா தான் நம்மளால் கிராப் பண்ண முடியும். ஸோ இப்போ ஜூம் பண்ணதுக்கப்புறம் இமேஜோட, அதாவது சப்ஜெக்டை தவிர 1 இன்ச்சு தள்ளி நம்ம கிராப் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம கிராப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது கிராப் ஆப்ஷன் கிடையாது, செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கொஞ்சம் மேலே கீழே அந்த மாதிரி சேக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணி முடித்தாச்சு. இதை இங்கே கீழே மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி இந்த லேயரை நம்ம மாஸ்க் பண்ணிக்கலாம். ஸோ மாஸ்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த லேயர் ஹைட் பண்ணிட்டு மேலே இருக்கிற லேயரை அன்ஹைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே லேசர் டூல் கீழே ஆப்ஜெக்ட் செலக்ஷன் டூல், குயிக் செலக்ஷன் டூல் அந்த மாதிரி இருக்கும். இதில் குயிக் செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இங்கே லேயர் ஹைட் பண்ண லேயரை நம்ம செலக்ட் பண்ணிடணும். அதனால தான் இங்கே நம்மளுக்கு மேலே செலக்ட் சப்ஜெக்ட் காமிக்க மாட்டேங்கி. ஸோ இந்த லேயரை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் இங்கே மேலே செலக்ட் சப்ஜெக்ட்டுங்கிறது ஆப்ஷன் காமிக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகி வந்துருச்சு. இதில் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா சில இடம் வந்து செலக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த கீழே வந்து சூலாம் கொஞ்சம் செலக்ட் ஆகாமல் இருக்குது. இதை மட்டும் நம்ம தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த குவிக் செலக்ஷன் டூல். இதில் ப்ரெஸ் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கீழே இங்கே காலுக்கு நடுவில்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இங்கே காதுகிட்ட கொஞ்சம் இடம் கேப் இருக்குது, ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே முடிக்கிட்ட கொஞ்சம் இடம் வந்து இதாக இருக்கும். அதனால் இதோட சைஸை கம்மி பண்ணிட்டு ஒரு 4, 2, 3 கிட்ட கொண்டு வந்துட்டு முடிக்கிட்டு இருக்க ஏரியாவை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா இங்கே -2ல் செலக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க ஏரியாவை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஒரு சின்ன இடத்த கூட மிஸ் பண்ணிட வேண்டாம். ஸோ அப்படி விட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவில் ஓட்டம் விழுந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லா இடமும் ஜூம் பண்ணி நம்ம கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே மேலே மறுபடியும் லேசர் டூலை செலக்ட் பண்ணி செலக்ஷன் டூலை செலக்ட் பண்ணி இங்கே செலக்ட் அண்ட் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சைடில் ஒரு பேனல் இப்போ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி பேனல் ஓப்பன் ஆகும். இங்கே ஒப்பாசிட்டி லெவலை உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் 40 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்கே கீழே ரேடியேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை 2 அல்லது 3 அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இங்கே கீழே ஷிஃப்ட் எஜஸ்ன்னு இருக்கும், அதை ஒரு 10 வரையும் கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டி வச்சுட்டு இங்கே மொதல் டூல் இல்லாமல் கீழே 2வது டூல் இருக்கும், ரிஃபைன் எட்ஜ் ப்ரஷ் டூல்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஹேர் இருக்க இடத்துல மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக வர்றதுக்காண்டி, அதாவது ஹேர்லாம் நம்ம செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் குண்டக்கு மண்டக்கு செலக்ட் பண்ணியிருப்போம், அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி தான் இது. ஸோ இதை மட்டும் லைட்டாக அங்கனுக்குள்ளே பெயிண்ட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் சைஸ் குறைக்கிற ஆப்ஷன் தான் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நீங்கள் சைஸை கம்மி பண்ணால் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எட்ஜஸை மட்டும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி கீழே எங்கேயும் அந்த மாதிரி பிசு இருந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே எதுவுமே இல்லை, ஸோ கரெக்டாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே கீழே ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது கொடுக்குறதுக்கு முன்னாடி இங்கே அவுட்புட் டு செலக்ட்னு இருக்கும், அதை லேயர் மாஸ்க்னு மாற்றிட்டு இங்கே ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு தனியாக செலக்ட் ஆகி வந்துருச்சு சப்ஜெக்ட்டு. இதுக்கப்புறம் 3 லேயரையும் அன்ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணியாச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இமேஜை கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ்க்கான இமேஜெல்லாம் நோட் பிடிச்சிருக்கோம். ஸோ அதை ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கப்புறம் டெக்ஸ்சரைஸு பேக்ரவுண்ட் நெட்டில் சர்ச் பண்ணி உங்களுக்கு நிறைய இமேஜ் கிடைக்கும். நான் ஒரு இமேஜ் அந்த மாதிரி டவுன்லோட் பிடிச்சிருக்கேன், அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதை Ctrl+Alt+C கொடுத்துட்டு காய் பண்ணி இதில் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை கீழே இங்கே கியூ அண்ட் ஸ்டாட்ஸ்னேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இங்கே ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான கலரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பிங்க் கலர், ஓகே ப்ளூ கலர் கரெக்டாக இருக்குது. ஸோ ப்ளூ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி ஸ்டாட்ஸ்னேஷனையும் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கம்மி பண்ணிட்டு இதோட பிரைட்னஸையும் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஆட் பண்ணால் இமேஜ் எஃபெக்ட் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் கீழே இங்கே லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அந்த பேக்ரவுண்டை இன்னும் கொஞ்சம் கூட நம்ம டார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு கொஞ்சம் டார்க் ஆகுது. டார்க் ஆகும்போது முன்னாடி இருக்கிற இமேஜ் நம்மளுக்கு அந்த லேயரோட நம்மளுக்கு எஃபெக்டாக நல்லா தெரியுது. ஸோ மறுபடியும் இங்கே கியூ அண்ட் செலக்ஷன் உங்களுக்கு கலர் வேணுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு பழைய கலரே வேணுன்னா நீங்கள் பழைய கலரே வச்சுக்கலாம். ஸோ நான் பழைய கலரே வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதோட சேச்சுரேஷனை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஓகே கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்போ ஒரு பேப்பரோட இமேஜ் தேவைப்படுது. அதாவது நம்ம பேப்பர் கட் இமேஜ் எஃபெக்ட் தான் செஞ்சுறதுனால பேப்பரோட இமேஜ் நம்மளுக்கு தேவை. ஸோ அதை நினைக்கிறேன், நான் ஒரு டவுன்லோட் போட்டு ஒரு இமேஜாக வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கசங்கி போன பேப்பர் மாதிரி ஒரு பேப்பரை டவுன்லோட் பிடிச்சிருக்கனால அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
இதை வந்து Ctrl+Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி நம்மளோட ப்ராஜெக்டோட பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரெண்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த நம்மளுக்கு நார்மல் லேயராக இருக்குது. ஸோ இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. இதை வந்து ரைட் கிளிக் பண்ணி மறுபடியும் கீழே இருக்க லேயருக்கு கிளிப்பிங் மாஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேப்பர் கட் பண்ணி எடுத்த மாதிரியே அந்த இமேஜ் செட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பேப்பரில் வந்து சில இடம் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இதை வந்து மட்டும் லைட்டாக இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த லேயர் செலக்ட் பண்ணி Ctrl+L அமுக்குறீங்கன்னா, சாரி வேறு ஏதோ ப்ரெஸ் பண்ணிட்டேன். Ctrl+L அமுக்கினா இங்கே லெவல்ஸ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த கருப்பாக இருக்க இடத்துல பிரைட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி இந்த நடுவில் இருக்கிறத வந்து கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துடா. ஸோ நம்மளுக்கு வந்து டார்க்காக இருக்கிற ஸ்பாட் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக மாறும். ஸோ லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு முன்னாடி இருக்கிற லேயரையும் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ இது மாதிரியே இருக்கட்டும். இதை அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க. இங்கே கீழே ரெண்டாவது லேயர் 2ன்னு போட்டு ஒரு லேயர் வச்சுருந்தோம் தெரியுமா? ஸோ அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கீழே கடைசியாக ட்ராப் ஷேடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே எதுவுமே மாறாது. இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் இங்கே ஆப்ஷன் மாறும். ஸோ மாறினதுக்கப்புறம் இதோட ஒப்பாசிட்டி லெவலை நம்ம இமேஜ் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல அதுக்கு நம்ம இமேஜை ஜூம் பண்ணிக்கிறோம் லைட்டாக. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு எட்ஜஸ் வந்து மாறுறதுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ மறுபடியும் பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் ட்ராப் ஷேடோ கிளிக் பண்ணி இதில் ஒப்பாசிட்டி லெவலை நான் வந்து ஒரு 73 வச்சுக்கிறேன். ஓகே, கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணுறேன். 73 வச்சுக்கிறேன். டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கூட்டி வச்சுக்கலாம் 5. ஸ்ப்ரெட்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே தெரியும், பார்த்தாலே தெரியும், அந்த எட்ஜஸில் வந்து லைட்டாக ஷேடோ வந்து வருது. சைஸை மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ஓகே, ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 2 வச்சுக்கிடுவோம். சைஸை 13. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஆங்கிளை சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு இங்கே கீழே மட்டும்தான் வரணும். அதாவது இந்த இடத்துல மட்டும்தான் தெரிஞ்சால் போதும். இங்கே சைட்லலாம் தெரிய வேண்டாம். ஸோ அதுக்காண்டி ஆங்கிளை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆங்கிள் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மாறுறது தெரியும். ஸோ அதை பார்த்து கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தாலே தெரியும். அங்கிட்டு இருந்தது வந்து இங்கிட்டு வந்துருச்சு. ஸோ இங்கிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மேலேயே வேண்டாம், கீழே மட்டும் வந்தால் போதும். ஸோ இப்போ கீழே மட்டும் வந்துருச்சு. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்ப்ரெட்டை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ரொம்ப லைஸாக மட்டும் தெரிஞ்சால் போதும். ரொம்ப டார்க்காக, அதாவது ரொம்ப லாங்காக நம்மளுக்கு டாப் ஷேடோ வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே கான்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நார்மல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா நம்ம ட்ராப் ஷேடோ பண்ண எஃபெக்ட் வந்து தனியாக தெரியும். அதாவது பின்னாடி இருக்க பேக்ரவுண்டுக்கும் நம்ம ஒரு முன்னாடி இருக்கிற இமேஜும் தனியாக மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இந்த இதுக்காடி தான் நம்ம ட்ராப் ஷேடோ ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேப்பரெல்லாம் ஆட் பண்ணி பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எஃபெக்ட் கொண்டு வரணும். அதாவது பேப்பர் வந்து அந்த ஃபோட்டோவோட மெர்ஜ் ஆகிற மாதிரி எஃபெக்ட் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ஆன இதுதான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்க லேயரை Ctrl+J எடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் இந்த லேயரை மேலே இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் போனீங்கன்னா கீழே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் கைபாஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இமேஜுக்கு தகுந்த மாதிரி கைபாஸ் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு இமேஜுக்கு தகுந்த மாதிரி கைபாஸ் வந்து வேறுபடும். ஸோ இந்த இமேஜுக்கு வந்து கைபாஸ் வந்து நான் வந்து 2 வச்சாலே நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் 10க்கு மேலே போனால் தான் அந்த இமேஜோட ஃபேஸே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அது மாதிரி நம்மளுக்கு தெரியாத மாதிரி தான் நம்ம கைபாஸ் ஆட் பண்ணணும். ஸோ வந்து நான் வந்து ஒரு 2
புள்ளி 5 வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். சில இமேஜுக்கு வந்து 4 வைக்கிற மாதிரி இருக்கும், சில இமேஜ் 3 வைக்கிற மாதிரி இருக்கும். அது இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, கைப்பாஸ் ஆட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதோட பிளெண்டிங் ஆப்ஷனை வந்து நார்மல்லேருந்து ஓவர்லேக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த இருக்க ஓவர்லே மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் இந்த லேயரையும் நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றாவது லேயரையும் ஷிஃப்ட் அமுக்கி செலக்ட் பண்ணி Ctrl+J கொடுத்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பண்ண லேயரை Ctrl+C அமுக்குனியா 2 லேயர் மெர்ஜ் ஆகி நம்மளுக்கு புது பேக்ரவுண்ட் லேயராக நமக்கு செட் ஆகி வந்திருக்கும். இந்த பார்த்தாலே தெரியும், இந்த இருக்குது இந்த லேயரு. ஸோ இந்த லேயரை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கோங்க. மாறினதுக்கப்புறம் இங்கே இந்த லேயரை மேலே இங்கே ஃபில்டர் ஆப்ஷனுக்கு செலக்ட் பண்ணி ஸ்டைலிஷ்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆயில் பெயிண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லோடாக டைம் எடுக்கும் ஆயில் பெயிண்டிங்கு, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னால கொஞ்சம் லோடாக டைம் எடுக்கும். எப்பயுமே கொஞ்சம் உங்கள் சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஹெவி பில்டாக இருந்தால் தாங்கிடும். கொஞ்சம் நார்மல் கவர்மெண்ட் லேப்டாப் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இதையும் இமேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதை வந்து கொஞ்சம் இமேஜ் அந்த மாதிரி நீங்கள் ஆயில் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு இங்கே மேலே ஓகேன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லோடாகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லேயர் மறுபடியும் செலக்ட் பண்ணி இங்கே மேலே ஃபில்டர் ஆப்ஷன் மறுபடியும் போங்க. இங்கே ஃபில்டர் கேல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஃபில்டர் கேலையே செலக்ட் பண்ணி இங்கே ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் ஃபிலிம் கிரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இதோட கிரெயினை வந்து ஃபுல்லாக கூட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புள்ளி அடிக்கிற மாதிரி எஃபெக்ட் வரும். அதனால் ஒரு 2 அல்லது 3 வச்சுக்கோங்க. ஸோ வந்து நான் வந்து 2 வச்சுக்கிறேன் இந்த இமேஜுக்கு. அதே மாதிரி ஹைலைட்டர் ஏரியா வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன், 4 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இன்டென்சிட்டியை வந்து 3 வச்சுக்கிறேன். 3 ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது, ஸோ அதனால் 2 வச்சுக்கிறேன். ஓகே, க்ரெயினையும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், 1 வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 தான் ரொம்ப தெரியாத மாதிரி இருக்குது, ஸோ 2 இருக்கட்டும். ஓகே, 2 வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ க்ரெயின் எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி கேமரா ரா ஃபில்டர்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட் பண்ண நிறைய ஆப்ஷன் இங்கே உள்ளே இருக்கும், அதனால தான் இந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்போஸை லைட்டாக கூட்டிக்கலாம், 10 வச்சுக்கலாம். அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டையும் கூட்டிக்கலாம், கொஞ்சம் ஹைலைட்ஸை கம்மி பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஷேடோஸை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கீழே மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம், 25 வச்சுக்கலாம். கிளாரிட்டியை ஒரு 50 வச்சுக்கிடுவோம். டிகேஎஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து ஒரு 5 வச்சுட்டு கீழே வைப்ரண்ட் ஸ்டாச்சுரேஷன் 2 ஆப்ஷன் இருக்கும், இதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு இமேஜ் மாறுற எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் சைடில் பார்த்துக்கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கீழே இங்கே ஓகே பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அட்ஜஸ்ட் ஆனால் உங்களுக்கு அப்படியே கிளியராக தெரியும். இதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கீழே நம்ம ஒரு பேப்பரோட இமேஜை கீழே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இந்த இருக்குது, இதை கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை அப்படியே மேலே ட்ராக் பண்ணி இந்த லேயருக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இங்கே மேலே இருக்கிற லேயர்கிட்ட ஆரோ மார்க்கை கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆரோ காமிக்கும். அப்படியே ரைட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் மட்டும் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சப்ஜெக்ட் மட்டும் தனியாக செலக்ட் ஆகிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க லேயரை செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த லேயரை பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போய் இதோட பிளெண்டிங் ஆப்ஷனை நம்ம இமேஜ் பிடிச்ச மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொன்றா மாறும்போது பிளெண்டிங் ஆகுது அந்த இமேஜ் வந்து பேப்பரோட. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து மல்டிப்ளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இதோட ஒப்பாசிட்டி லெவலை ஒரு 10 மைனஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ அப்படின்னா தான் ஒரு பேப்பரும் இமேஜும் ரெண்டுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காண்டி தான் அந்த எஃபெக்ட்டு. ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு அந்த பின்னாடி இருக்க பேப்பர் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அதை மட்டும் லைட்டாக பிரைட் பண்ணிக்கலாம். அதனால் இந்த லேயர்லேயே நம்மளுக்கு ஏற்கனவே பிரைட் பண்ணி வச்சுருக்க லெவலஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் பிரைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே மேலே ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மறுபடியும் நம்ம இங்கே கேமரா ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ இதை மறுபடியும் கேமரா ஃபில்டர்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஏற்கனவே எடிட் பண்ணி கேமரா ஃபில்டர்ஸே திருப்பி ஓப்பன் ஆகும். லோட் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ மறுபடியும் இங்கே ஓப்பன் ஆகும். இப்போ மறுபடியும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக இமேஜஸ் அந்த மாதிரி டெக்ஸ்சரையும் கிளாரிட்டியை கொஞ்சம் கூட்டிக்கலாம். கூட்டிகிட்டு எக்ஸ்போஸை 20 வச்சுக்கிடும். அதே மாதிரி வைப்ரன்ஸையும் கூட்டிகிட்டு ட்ரான்ஸ்லேஷனை நார்மல் கொண்டு வந்துட்டு ஒயிட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஷேடோஸை கொஞ்சம் கம்மி பண்ணி ஸோ அது மாதிரி எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ லைட்டாக இமேஜ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா டேப் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம பேப்பர் எஃபெக்ட்லாம் ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ பார்த்தாலே தெரியும் பேப்பரும் இமேஜும் நல்லா மெர்ஜ் ஆகி கரெக்டாக பேப்பரை அந்த இமேஜ் வந்து பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்த மாதிரியே நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து இந்த செவத்தில் ஒட்டி வச்சுருக்கிற மாதிரி நம்ம எடிட் பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் இந்த டேப் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் போட்டு வச்சுருக்கோம். ஒரு டேப் மாதிரி இருக்கிற இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். மட்டும் நிறையா கலர் இருக்குது. ஸோ நம்ம கீழே இருக்க இந்த ஒயிட் கலர் மட்டும் செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே ரெக்டாங்கிள் டூல் எடுத்து அதை மட்டும் கண்ட்ரோல் ஜே எடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த லேயரை டெலிட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இதை கண்ட்ரோல் ஆல் ப்ளஸ் கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிரும். இது இங்கே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணினா இங்கே வந்து பேஸ்ட் ஆயிரும். இதுக்கப்புறம் ஒரு டீ கொடுத்து இதை ஸ்மால் பண்ணி வச்சுக்கலாம், சின்னதாகி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஜூம் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சின்னதாக வச்சுக்கலாம் இதை. ஓகே, இந்த லெவல் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வச்சுட்டு இதை ரொட்டேட் பண்ணி வச்சுருவோம். ரொட்டேட் பண்ணி வச்சா தான் நம்ம ரியல் டைமில் ஓட்டின மாதிரி தெரியும். இப்போ என்ட்ரு அமைச்சிக்கலாம்.
ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டேப் ஒட்டினது வந்து நார்மலாக ஏதோ ஒரு தூக்கி மேலே வச்ச மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டுமே பிளெண்ட் ஆகலை. ஸோ இதை பிளெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த டேப் லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேப்புக்கான பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ட்ராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் ஈஸ் குளோபல் இன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை தூக்கி விட்ருங்க, அதாவது அன்டிக் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதோட டிஸ்டன்ஸை கொஞ்சம் கூட்டிக்கலாம், ஸ்ப்ரெட்டையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். சைஸையும் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ஆங்கிளையும் சேஞ்ச் பண்ணி 70 கொண்டு வந்துக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் இங்கே மேலே ஓகேன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ டேப் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட், அந்த பேப்பருக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் டேப்போட கலரை மட்டும் இமேஜுக்கு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் கியூ அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பேப்பர் கலரை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து ஒயிட் இருந்தால் நல்லாயிருக்குன்னு தெரியுது, ஸோ அதனால் ஒயிட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதோட லெவல்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போய் லெவல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதில் இதுக்குரிய டார்க்னஸ் அண்ட் ஒயிட்னஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப ஒயிட்டாக வந்துருச்சு, ஸோ அதனால் கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் ஓகே பட்டனை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஜூம் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, ஆனால் டேப்போட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் கண்ட்ரோல் T கொடுத்து சைஸை கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ட்ரு அமைக்கிறோம். ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் டேப்பை ஆட் பண்ணுவோம். அதுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி அதை ட்ராக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அது எங்கே வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் T கொடுத்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் இதை கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி எடுத்து உங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த இடத்துலலாம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்த்தா தெரியும், ஒரு செவத்தில் ஒரு இமேஜை தூக்கி நம்ம பேப்பர்லேருந்து கட் பண்ணி எடுத்து ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் பேப்பர் கட் அவுட்டோட எஃபெக்ட் ரிசல்ட்டு. ஸோ இப்போ நம்ம எஃப் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பார்த்தாலே தெரியும், இமேஜும் பேப்பரும் ரெண்டும் ஒரே இதில் இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் நம்ம கொண்டு வந்திருக்க ரிசல்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜை நீங்கள் எடிட் பண்ணி வச்சு நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பாக இல்லை இன்ஸ்டாகிராம் எதையாவது போஸ்ட் பண்ணால் கூட போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு எடிட்டிங் சம்மந்தமாக டிப்ஸ் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.